பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஃபேனுக்கும் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அந்த மொபைல் ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வித்தியாசம் வரும் காமன் திங் வந்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போயே நீங்கள் யோசிச்சுனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து அந்த ஆன்சர் நான் சொல்கிறேன். இது மாதிரி ஃபேனை வந்து நீங்கள் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? இதில் இருக்கிற ஒரு விங்ஸை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்படி வந்து ஃபேன் ரன் ஆச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஃபேன் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஃபேனில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், அது ஏன் நம்ம வச்சுருக்க ஃபுல் சயின்ஸ் கான்செப்டையும் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபேனை வந்து இப்போ எப்படி ஓடுது நீங்கள் பாருங்கள். ஃபேனை போடுறேன். ஸோ இப்போதைக்கு நார்மலாக சுற்றிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலாம் அதோட மோஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக ஆக வந்து இதோட நடுப்பகுதி வந்து நீங்கள் வந்து ஷேக் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நார்மல் ஃபேனில் அப்படி ஆகாது. சைட்லேருந்து காமிக்கிறேன். சைட்லேருந்து காமிக்கும்போது உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து இன்னும் நல்லாவே புரியும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து வீட்டில் தயவு செஞ்சு யாரும் பண்ணி பார்க்காதீங்க. இது ஏன் இவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, அது வந்து நம்ம இப்போ நான் கிட்ட போயிட்டு நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு கீழே இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீலிங்கோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபேனை வந்து நான் இப்படி திருப்புறேன். ஸோ இது எவ்வளோ அளவுக்கு போகும்னா இந்த விங்ஸ் வந்து இந்த சீலிங்கில் டச் ஆகிற அளவுக்கு போகுது. நீங்கள் டச் பண்ணுறதை பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டேஷ்னரி பார்ட் கிடையாது. இந்த பார்ட் வந்து மூவ் ஆகக்கூடியது தான். எல்லா சீலிங் ஃபேன் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் இப்படி தான். இப்போ நீங்கள் 3 விங்ஸ் வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் தெரியாது. இங்கே ஒன்று மட்டும் வந்து இல்லைனா என்ன ஆகுதுன்னா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். ஒரு சென்டர் ஆஃப் ஆக்சஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சுற்றிட்டே இருக்கும்போது அது வந்து அந்த ஆக்சஸை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணும். இப்போ இங்கே ஒன்று இல்லாததுனால ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ வந்து இப்போ ஃபேன் சுற்றும் போது ஃபஸ்ட்டு இப்படி போகும், இப்படி போகும். இந்த விங் சுற்றிட்டே அப்படியே இதோட ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இது ஒரு சர்க்குலர் பாத் வந்து ஒரு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சு. இதுதான் அந்த கெப்பாசிட்டரு. ஸோ இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2.25 மைக்ரோஃபேரட் வந்து நம்ம வைப்போம். ஆனால் நம்ம லோக்கலில் வந்து அந்த வேல்யூ கிடைக்காததுனால நம்ம 2.5 மைக்ரோஃபேரட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 2.5 மைக்ரோஃபேரட் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து வைண்டிங்கோட டெம்பரேச்சர் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து பிரச்சனை இருக்காது. 2.5 மைக்ரோஃபேரட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் இந்த விங்ஸை வந்து இதில் 180 டிகிரிக்கு நம்ம வந்து வச்சோன்னா நம்மளால் வந்து ஒரு பேலன்ஸ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி நம்மளால் அதை ரன் பண்ண முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ ஒரு ஃபேனு கொடுத்துருக்க விங்ஸ்னால் அந்த விங்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். இங்கே ஒரு விங்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் வேறு ஒரு விங்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சென்டர் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. அது வந்து ஒரு மோஷனில் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும், அன்ஸ்டேபிளாக இருக்கனால. ஓகே, இப்போ நான் இந்த ஃபேனோட கெப்பாசிட்டரை வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ இது வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். மோஸ்ட்லி வந்து இப்போ ஃபேன் வந்து இப்போது ஓடாமல் நின்றுச்சு. ஃபஸ்ட்டு ஓடிட்டு இருந்துச்சு, அப்புறம் ஓடாமல் நின்றுச்சுன்னா இந்த வந்து கெப்பாசிட்டர் வந்து போயிருக்கும். ஸோ இது இப்போ ஆக்டிவாக இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், நான் இதுக்கு பவர் கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே பவர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை பவர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கேப் வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கோம். பவர் ஆஃப் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணலாம். சரி, நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த கேப் வந்து நம்ம சார்ஜ் பண்ணியாச்சு. இது எப்படி நம்ம இப்போ செக் பண்ண போகிறோன்னா இந்த கேப் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்கள். நான் இது ஷார்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்களா அதை? ஸோ இதில் வந்து இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா சார்ஜஸ் எல்லாம் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அந்த ஸ்பார்க் வந்திருக்கு. ஸோ இந்த வந்து கெப்பாசிட்டர் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ இதோட ஒர்க்கிங் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் தான் இருக்குது. ஸோ இந்த இண்டக்ஷன் மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட்டராக இருக்கும், இந்த பார்ட்டில் ரோட்டாராக இருக்கும். இந்த ஸ்டேட்டருக்குள்ளே இருக்கிற வைண்டிங்ஸ் இதுதான் 2 முக்கியமான வைண்டிங், மெயின் வைண்டிங் அப்புறம் ஆக்சிலரி வைண்டிங். அண்ட் இதுதான் ஒரு சர்க்யூட் டயக்ராம். இப்படி சொன்னால் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த ஃபேனை வந்து இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம், எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து டாப் கெனோப்பி, இது பேர் வந்து பாட்டம் கெனோப்பி. இதில் வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்கான இது வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் வந்து நம்ம கேப் கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இதில் நம்ம கேப் இல்லை. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து அந்த வைண்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்க வைண்டிங்ஸ்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த ஃபேனுக்குள்ளே இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வைண்டிங் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் வைண்டிங், ஒன்று எக்ஸ்டர்னல் வைண்டிங்.
அண்ட் இன்டர்னலாக இருக்கிறது வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் அண்ட் வெளியே இருக்கிறது தான் மெயின் வைண்டிங். அண்ட் இந்த ஸ்டார்டிங் வைண்டிங் இன்னொரு பேர் வந்து ஆக்சிலரி வைண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வைண்டிங்கில் தான் வந்து நம்ம சீரியஸாக வந்து வெளியே வந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டார் ரோட்டர் செப்பரேட் பண்ணுவோம். ஸ்டேட்டார்ன்றது ஒரு ஸ்டேஷனரி பார்ட், ரோட்டர் வந்து ரொட்டேட்டரி பார்ட். ஸோ இங்கே வெளியே இந்த காயில் இருக்குல்ல, இது வந்து ஸ்டேட்டார், இது வந்து ஃபேனில் எப்பவுமே ரொட்டேட் ஆகாது. அண்ட் வெளியே இருக்க பார்ட் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம பார்ப்போமே திறந்து. ஓகே, இதுதான் வந்து உங்களோட ஸ்டேட்டார். தெரியுதா? காயில் மட்டும்தான் இருக்கும், 2 காயில், ஆக்சிலரி காயில் அண்ட் மெயின் காயில் இருக்கும். ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 பியரிங்ஸ் இருக்குது. இது ஒரு பியரிங் அண்ட் இது ஒரு பியரிங். ஸோ இந்த பியரிங் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்டேட்டாரையும் ரோட்டாரையும் வந்து செப்பரேட் பண்ணுது. அதாவது ரோட்டாரை வந்து இண்டிபெண்ட்டாக வந்து ரொட்டேட் பண்ண வைக்குது. ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து கவர் ஆயிருக்குமா. ஸோ இந்த ரெண்டுமே இந்த 2 பியரிங்கால தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இது மட்டும்தான் சுற்றும், இந்த ஸ்டேட்டார் வந்து சுத்தாது. ஓகேவா? ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஸ்டேட்டார் பேர். ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு எதனா புரியல, டவுட்ஸ் எதனா இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதாவது அந்த ஃபேனுக்கும் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனுக்கும் என்ன வந்து ரிலேஷன் நான் கேட்டிருந்தேன். இருக்குங்க, என்னன்னா வந்து உங்கள் ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகும் இல்லையா, உள்ளே வந்து வைப்ரேஷன் மோட் இருக்கும். எல்லா ஃபோன்லேயும் வந்து வைப்ரேஷன், அந்த நோக்கியா 1100 எல்லா ஃபோனுக்கும் வந்து அந்த வைப்ரேஷன் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அது எப்படின்னா இதே அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் தான் மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த வைப்ரேஷன் மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 விங் 2 விங் அது மாதிரி தான் இருக்கும், அன்பேலன்ஸாக அவங்க வச்சிருப்பாங்க. அதனால தான் வந்து அந்த வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. நீங்கள் இப்போ மேலே பார்த்தீங்களா அந்த ஃபேனில் வைப்ரேஷன் கிரியேட்ஸ் இல்லையா, சேம் கான்செப்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.